Hi guys, this is Sriyapan, CSAT faculty. UPSC CSAT 2016ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். In aid of charity, every student in a class contributes as many rupees as the number of students in this class. ஸோ அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ ரூபா எல்லாருமே கொடுக்குறாங்க. வித் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 2 by 1 student only. அவள் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு ₹2 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. இந்த டோட்டல் கலெக்ஷன் இஸ் ₹443. ஸோ மொத்தம் வந்து ₹443 கலெக்ஷன் ஆகிருக்கு. தென் how many students are there in the class? ஸோ இந்த கொஸ்டின் வந்து 29th கொஸ்டின் ஏ சீரியஸில் 2016ல் கேட்டது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், ₹443 கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ₹2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ 443ல் நம்ம ஒரு ₹2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வி காட் 441 கரெக்டாக. ஸோ இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஏன் அப்படின்னா எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் கான்ட்ரிபியூட்ஸ் as many rupees as the number of students in the class. ஸோ கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ ரூபி ஒவ்வொருத்தரும் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ₹10 போட்டிருப்பாங்க, ₹100 கலெக்ட் ஆகிருக்குமா. ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ₹2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அதை மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ 441க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இட் இஸ் நத்திங் பட் ஆன்சர் 21. ஸோ 441 இஸ் 21 ஸ்கொயர். ஓகேவா, 21ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 441. ஸோ ஆன்சர் இஸ் 21. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.